Hi everyone. This is the plan of creating new YouTube channel. ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன். அதுக்கான ஒரு அறிமுக வீடியோமா இருக்குது. என்னன்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இதுக்காக நான் ரெடியாகி ஒரு ஸ்டூடியோ ஒன்று செய்யணும்னு நினைச்சிருந்தாலும் அதுக்கு நான் சில எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது DSLR கேமரா, மைக், அப்புறம் ட்ரைபாட், ஸ்பீட் லைட் எல்லாமே வாங்கி வச்சிருந்தாலும் அதில் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லா போச்சு. அதெல்லாம் வந்து ஃபங்கஸ் பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஆனாலும் நான் ஒரு கடை செய்கிறேன். அந்த கடையில் வந்து டே டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ டைம் கிடைக்கும். இதில் சில நல்ல விஷயங்கள், சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினச்சேன். யாராக இருந்தாலும் சரி, எங்களால் ஒரு மனுஷர் சிரித்து சந்தோஷமாக ஒரு நிமிஷம் இருந்தாலும் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரயோஜனமா வந்து நான் வந்து நினைக்கிறேன். டேய் ஃபெரோஸ், உனக்கு அறிவே இல்லடா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உண்மைக்குமே நல்லவங்களே இந்த காலத்தில் நம்ப மாட்டாங்க. நீ நல்லது நினைக்கிறேன்னு சொன்னா அப்புறம் ஆட்கள் உன்னை எதிர்ப்பாங்க, உன சேனல் வந்து ஃபப்பாயிடும். ஸோ இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி நினைக்க இயலாது. ஏன்னு கேட்டா, நாங்கள் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அதனால நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, என்ன பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ என்ன பேர் வைக்கணும்னு சொன்னா நான் பண்ற கண்டென்ட் ரிலேட்டடா வந்து இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு வந்துச்சு என்னன்னு கேட்டா, எப்படியோ நாங்கள் எது பண்ணாலும் நாங்கள் இந்த வாழ்கிற உலகத்துக்குள்ளே தான் வந்து நாங்கள் ஒரு டாபிக் கொண்டு எடுத்து அதை பற்றி செய்ய போகிறோம் கண்டென்ட்டாக போட்டு. அப்போ இன்றைக்கி இந்த உலகத்தில் நாங்கள் என்ன தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒன்றுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து நடந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து இன்றைக்கு ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்ட். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதை சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒன்றுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து நடந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து இன்றைக்கு ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்ட். இப்போ அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இது அரசியல் ரிலேட்டடான ஒரு டாபிக்கா ஒரு சேனலில் இல்லாட்டியும் சில ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இந்த ரூல் பண்ணக்கூடிய ஒரு இந்த அரசாங்கத்தை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது பல தரக்கா ஓட் போட்டு, இந்த தரக்கா நாங்கள் ஏமாற மாட்டோம், இவங்க எல்லாமே ஒரு கூட்டு களவாணிங்க தான், இவங்க தான் வந்து தனிச்சிருக்கிறாங்க, இவங்க எல்லாம் சட்டப்படி வேற லெவல் ஆட்கள், இவங்கெல்லாம் வந்து அப்படியே உலகத்தை ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீலங்கா வேற எங்கேயோ கொண்டு போயிட்டுருவாங்க உலகத்தில் அப்படின்றதுக்காக செலக்ட் பண்ணினாலும், இங்கே வந்ததுக்கு பிறகு என்னன்னு கேட்டால் அப்படியே அப்சைட் டவுனாக இருக்குது. அதாவது மக்களுடைய வறுமை இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்குது. சரியா? மனுஷனுடைய வாழ்க்கை தரம் இன்னும் வந்து பலகீனமாக இருக்கு. சொல்ல போனால் ஈரானில் அந்த நடந்த போர், அதில் அந்த ஹோமோஸ் ஸ்ட்ரெயிட்டை மூட போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இங்கே ஸ்தம்பிச்சிருச்சு நாடு. ஒரு நாளைக்கு மட்டும் 3 நாள் வைங்க, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்காலத்தில் நடந்தால் நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டான். ஆனால் இவங்களை நம்பி அந்த ஆட்சியை கொண்டு வரதுக்கு, ஆட்சி அவங்களுக்கு பாரம் கொடுக்கறதுக்கு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணின அந்த ஆட்கள் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்னமோ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இனிமே எங்களோட வறுமையை போக்கிடுவாங்க, இந்த நாடு வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டுரும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு பார்த்துருக்கும் போது இது ரிலேட்டடா ஒன்று செஞ்சு முயற்சி பண்ணி அதில் தோத்து போனா கூட பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாம இன்னொன்று செஞ்சுட்டு இருப்பான்னு சொன்னா பாருங்களே. இந்த மாதிரி 1008 பிரச்சனைகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் அடிக்கிட்டே போலான்னு வைங்களே. ஆனா இங்க விஷயம் என்னன்னு கேட்டா, இதை பத்தி எல்லாம் இங்க பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த மனிதர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறவங்க போராட்டங்கள், இதெல்லாம் பத்தி யோசிக்கிறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன யோசிப்பாங்க அப்படின்னு கேட்டா, சம்பந்தமே இல்லாத ஒரு புதினமான ஒரு யோசனை. சரியா? இதெல்லாம் நான் வரலாறுல இடம் பிடிக்க போகுது நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா, இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த அரசாங்கத்தில், ஒரு குளோபல் அஜெண்டாவா இருந்தாலும் இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பிள்ளைங்க கிடைச்சதுக்கு போறோம், இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட், அதுல அந்த பேரண்ட் உடைய அந்த அடையாளங்கள் வந்து அந்த பேர் வந்து பதிவு இருக்கும் அந்த பர்த் சர்டிபிகேட்ல. அப்போ அந்த பேரண்ட்ஸோட பதிவு வந்து கட்டாயம் முக்கியம். நாளைக்கு நாங்கள் ஃபியூச்சரில் வெளியூரில் போயிட்டு நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறோம்னாலும் சரி, உள்நாட்டுக்குள்ள நாங்கள் இது சார்ந்த விஷயங்கள், அரசாங்க சார்ந்த விஷயங்கள் சேர்த்தா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ இந்த அரசாங்கம் வந்து பாருங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாட்டியும் இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால், இந்த பர்த் சர்டிஃபிகேட்ல இதுக்கு போற இந்த வாப்பா தகப்பனார் அப்படின்றவரோட பெயர் வந்து சேர்க்கப்படணும்னு ஒரு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி என்னென்னமோ வந்து டிசிஷன் மேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா? இதனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா, கட்டாயமா ஃப்ரெண்ட்ஸ், பசி பட்டினி தீந்துடும், பிள்ளைங்களுக்கு நல்ல தரமான எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கிடைக்கும். மெடிசின் அந்த துறை வந்து எங்கேயோ வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இதுபோல யாருக்குமே வந்து எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு மிக சிறந்த மருத்துவம் வந்து வழங்கப்படும். பொருளாதாரம் எல்லாமே ஸ்ரீலங்காவுடைய அந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் வந்து ஒரு கொலாப்சிங் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அது வந்து இப்போ வானத்தளவுக்கு வந்து வசந்து பெற்று போயிட்டும்.
அந்த மாதிரி இந்த ஒரே ஒரு முடிவுல இவ்வளவு வந்து நலன் இருக்கு. இது வந்து நாங்க தான் வந்து சரியா நான் வந்து விளங்கிக்கிறணும். அதாவது இப்ப சிம்பிளா சொன்னா, முஸ்லீம் அல்லாஹிய எங்களுக்கு தெரியும், எங்களோட ப்ராஃபெட் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொன் வாயால் சொல்லிட்டு போனாங்க என்னன்னு கேட்டா, பொய்கள் சகஜமாகி விடும் அப்படின்னாங்க. ஆனா எங்கட ஆட்கள் சரியா பொய்யே தான் நம்புவாங்க. உண்மையெல்லாம் அப்படியே புறக்கணிச்சிட்டு அவங்க இந்த பொய்யெல்லாம் வந்து உண்மை நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கண்ணு முழுக்க நாங்க பாக்குற விஷயம். சோ ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத விஷயம். மனுஷர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன மூணு நடக்கும். சரியா? சோ இதனால நான் என்ன நினைச்சேன்னு கேட்டா, இந்த யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் வைக்கிற மாதிரி ஒரு காமன் பேர் வைக்காம, இந்த உலகம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குதோ, அதுல லைஃப் எப்படி கோஸ் ஒன் ஆகிட்டு இருக்குதோ, அது மாதிரி சம்பந்தமே இல்லாம நாங்க ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எல்லாம் முடிவெடுத்து ஒரு பேர் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். என்னன்னு கேட்டா, அதுதான் குளோபல் டோரியான். குளோபல் டோரியான். குளோபல் டோரியான். ப்ளீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்ல ஸ்டே டியூன் வித் மீ, ஸ்டே கனெக்ட் வித் மீ. மிச்சம் முக்கியமான விஷயங்களை நான் ஃபியூச்சர்ல சொல்ல நினைச்சிட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு க்ரோ அப். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ வெரி மச்.